பார்க்கலாம். குட் மார்னிங் சிஸ்டர்ஸ். நம்ம பார்த்துருக்க சப்ஜெக்ட் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங். இப்போ அது செகண்ட் சாப்டர் சைக்காலஜி பார்த்துட்ருக்கோம். சைக்காலஜியில் ஹேபிட், ஆட்டிடியூட், மோட்டிவேஷன் இதெல்லாம் முன்னாடி கிளாஸில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்குறது டிஃபென்ஸ் மெக்கானிசம் பார்க்கலாம். டிஃபென்ஸ் மெக்கானிசம்னா டிஃபென்ஸ்னாலே அர்த்தம் வந்து தற்காப்புன்னு அர்த்தம். எதுலேயும் தற்காத்துக்குதுன்னா தோல்வியோ ஏதோ பிரச்சனை வந்தால் அதே நம்ம தற்காத்துக்கு எப்படி அந்த மெத்தட்ஸ் தான் வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்கிறாங்க. அதில் சில வகைகள் கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து ரேஷனலைசேஷன்னா ஒரு விஷயத்தை நம்ம இப்போ தப்பாக பண்ணிட்டோம்னா அந்த தப்புன்னு ஒத்துக்காமல் அது சரின்னு சொல்லிட்டு வாதாடுறது தான் ரேஷனலைசேஷன் சொல்லுவாங்க. அது கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் வந்து அந்த நரியும் திராட்சை பழக்கத்தையும் சொல்லுவாங்க. சொல்லியாச்சு. ரெண்டாவது வந்து ப்ரொஜெக்ஷன்னா இங்கே இருக்க ஒரு விஷயத்தை அங்கே பிரதிபலிக்குன்னு சொல்லுவாங்க. இப்போது சினிமா தேட்டரில் ப்ரொஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அங்கே பின்னாடி இருக்கும், முன்னாடி சைடில் வந்து அது இந்த படத்தை வந்து பிரதிபலிக்கும். அந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன்றது நம்ம மேலே இருக்க தப்பை வந்து மற்றவங்க மேலே பழி போடுறது. எப்படின்னா ஏன் மார்க் கம்மியாக வாங்கினா அந்த சாருக்கு என் மேலே பிரச்சனை ஏதாவது பிடிக்கல அவருக்கு, அதனால மார்க் படிச்சு போகிறான்னு சொல்லிட்டு தான் மேலே குறை வந்து சார் மேலே பழி போட்டுறது ப்ரொஜெக்ஷன். மூணாவது காம்பன்சேஷன். அகாடமிக்ஸ் நம்ம படிப்புன்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டு இருக்குது. ஒன்று ஸ்கூலில் வந்து நம்ம படிக்கிறோம், சப்ஜெக்ட் படிக்கிறோம், அது அகாடமிக்ஸில் வரும். ரெண்டாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்னால் மியூசிக் கற்றுக்கிறது, ஸ்போர்ட்ஸில் விளையாடுறது, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வருது. இப்போ நம்ம அகாடமிக்ஸில் வீக்காக இருக்கோம்னா இந்த வீக்னஸை வந்து அதை ஸ்ட்ரென்த்தாக காட்டணும். ஸ்ட்ரென்த்தாக எனக்கு இதில் வீக்காக இருக்கேன், ஆனால் எனக்கு ஸ்போர்ட்ஸ் நல்லா வரும், மியூசிக் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பெட்டராக காட்டினா காம்பன்சேஷன் பண்ணுறது. இங்கே கம்மியாக இருக்கிறதுக்கு அங்கே அதிகமாக காட்டுறது காம்பன்சேஷன் அப்படின்றது. நாலாவது எஸ்கேப் மெக்கானிசம். எஸ்கேப்னால் எப்படி அது எஸ்கேப் ஆகுது பார்க்குறது, ஒரு பிரச்சனைலேருந்து எஸ்கேப் ஆகுது எப்படி. அதுனால் நாளைக்கு எக்ஸாம் சரி நீங்கள் படிக்கலை, ஆனால் நாளைக்கு எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுன்னு உங்களுக்கு தெரியுது. அதனால் என்ன பண்ணுவீங்க, எக்ஸாமுக்கே போக மாட்டேங்குது, ஏதாவது காரணம் சொல்லி போகாமல் வந்துடுவீங்க. நாளைக்கு கேள்வி கேட்டால் கூட எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் என்னால் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியல, நல்லா இருந்திருந்தால் நிறைய மார்க் வாங்கியிருப்பேன்னு சொல்லி எஸ்கேப் ஆகுது. அடுத்து வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இங்கே இருக்க பிரச்சனை வேறு இடத்துல காட்டுறது. அதாவது மோஸ்ட்லி வந்து இந்த சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து டீச்சர்ஸ்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுக்கு நிறைய பெரிய இஷ்யூ ஆச்சது. அந்த டைமில் கொடுத்த புகார் ஒன்று என்னென்னா, வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து மனசில் வச்சுக்கிட்டு இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக அர்த்தம். கடைசியாக சொல்கிறது ரெக்ரெஷன்ற ஆர்த்தத்துக்கு அர்த்தமே பின்னோக்கி நகர்வது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம பார்க்கறது ஏஜ். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, சின்ன வயசில் அழுவதுக்கு பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம், அது வைக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் கொஞ்சம் வளர நம்ம அழுகிறத மற்றவங்க பார்க்கக்கூடாது, அது ஒரு வீக்னஸாக என்றோம். சில பேருக்கு வந்து அழுவ மாட்டாங்க, அழுகுனா மறைச்சிப்பாங்க, முகத்தை மூடிப்பாங்க. ஆனால் சில பேர் என்னென்னா தன் காரியம் ஆகுதுன்னா இந்த விஷயம் எஸ்கேப் ஆகுதுன்னா அழுத சமைப்பாங்க. அதாவது அழுதா அவங்க அடிக்க மாட்டாங்க, அழுத நம்ம திட்ட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வந்துடுவாங்க. அதுதான் வந்து ரெக்ரெஷன். நம்ம அடுத்து பார்க்க போகிறது பர்சனாலிட்டினா ஒருத்தரோட தனித்தன்மையை சொல்கிறது. அதுக்கு குறிப்பாக சொல்கிறாங்கன்னா ஃபிசிக்கல் அண்டு மென்டல் சொல்கிறாங்க. மென்டல் ட்ரைட்ஸ்னால் பண்புகள். இந்த பண்புகள் ஒருத்தர் எப்படி ஒரு கேரக்டரை முடிவு பண்ணுது, அதுதான் வந்து பர்சனாலிட்டி. சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் கொஞ்சம் சிறுமூஞ்சி சார், கொஞ்சம் கோவக்காரு, நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இந்த பர்சனாலிட்டியோட ஸ்பெஷல் எஃபெக்ட் என்னென்னா கிட்டத்தட்ட பர்மனெண்ட் பிஹேவியர் மாதிரி தான். ஆட்டிடியூட் எப்படி வச்சுக்கிற மாறாது சொல்லணும், அதே மாதிரி பர்சனாலிட்டியும் வச்சுக்கிற மாறாது. ஒரு பர்சனாலிட்டி கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கும். நம்ம படிக்கிற சைக்காலஜியில் பர்சனாலிட்டியும் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அதே மாதிரி இதுக்கு ஏன் படிக்கிறோம்னா, ஒரு நர்ஸோட பர்சனாலிட்டி வந்து பெட்டராக இருந்தால் தான் ஒரு பேஷண்ட்டோட வெல்பீயிங்கை நல்லா பார்த்துக்க முடியும்னு சொல்கிறாங்க. பர்சனாலிட்டிக்கு 4 காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. முதல்ல ஃபிசிக்கலாக எப்படி அவங்க வித்தியாசமாக தெரியுறாங்க, ஹைட்டாக குள்ளமாக கருப்பாக சிகப்பாக அந்த மாதிரி விஷயம்லாம், உடம்பு எப்படி வச்சுருக்காங்க, அதெல்லாம் வந்து ஃபிசிக்கலில் வந்துடும். ரெண்டாவது எமோஷ்னல். அவங்க எமோஷனில் எந்தளவுக்கு கண்ட்ரோலில் இருக்காங்க, ஈஸியாக எமோஷனல் ஆகுறாங்களா, இல்லை எவ்வளோ என்ன இருந்தாலும் கல் மனசு மாதிரி நிற்கிறான் அப்படி சொல்லுவாங்க, அதில் எமோஷனில் வந்துடும். மூணாவது இன்டெலிஜென்ஸ்னால் அவர் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்காரா இல்லை டல்லாக இருக்காரா அப்படின்றது இன்டெலிஜென்ஸில் வந்துடும். நாலாவது பிஹேவியர் வந்து அவர் நடத்தை. பிஹேவியர் பற்றி எனக்கு பார்த்துக்க முன்னாடியே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து ட்ரைட்ஸ். அதுலேயே இந்த பர்சனாலிட்டியில் நான் ட்ரைட்ஸ் ஒன்று சொன்னேன். ட்ரைட்ஸ்னால் பண்புகள். ட்ரைட்ஸ் பற்றி தனியாகவே சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரைட்ஸ் வந்து ஒரு சின்ன வயசில் ஆரம்பிச்சிடும், ஒரு கிட்டத்தட்ட சொல்கிறாங்க 6 இயர்ஸ்லேயே ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சில எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. சியர்ஃபுல்னஸ், குட் மேனஸ், ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், ஹானஸ்டி, உண்மையாக இருக்கிறது, கைண்ட்னஸ், அன்பாக இருக்கிறது, லாயல்ட்டின்னா என்ன சொல்கிறது, லாயல்ட்டி டாக்னா நன்றியோடு இருக்கிறது, ரிலேபிலிட்டின்னா நம்பகத்தன்மை, சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னா நகைச்சுவைத்தன்மை, இந்த மாதிரி சிலலாம் கொடுத்துருக்காங்க. பட் நர்ஸுங்களுக்கு முக்கியமான பர்சனாலிட்டி என்ன தேவைன்னு சொல்கிறாங்கன்னா, ஹானஸ்டி நேர்மையாக இருக்கணும், பேஷன்ஸ்னால் பொறுமையாக இருக்கணும், டாலரன்ஸ்னால் நிதானமாக சகிச்சு கொள்ளணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், பர்சிவர்ஸ்னால் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும்.
இடைவிடாமல் செஞ்சுட்டே இருக்கணும். தரவுனஸ் தான் தரவாக பண்ணுறது. இனிஷியேட்டிவ்னா நம்மளே இந்த முதல் ஸ்டெப்பு நம்ம தான் வைக்கணும். ஒரு விஷயம் ஹேண்டில் பண்ணால் அவங்க வரணும் எதிர்பார்க்கக்கூடாது, நம்மளே முதல் வேலையாக போகணும். அதான் இனிஷியேட்டிவ் சொல்லுவாங்க. இதில் 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரோவர்ட், இன்ட்ரோவர்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரோவர்ட், இன்ட்ரோவர்ட்னா எக்ஸ்ட்ரோவர்ட் எப்படின்னா, ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு 100 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க, அவங்களுக்கு யாரும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் சில பேர் வந்து அந்த 100 பேர் இருந்தாலும் அவங்களோட ஒரு 10 வருஷம் பழகிற மாதிரி ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் வந்து அவங்களோட ஒன்றா நினைஞ்சிடுவாங்க. அவ்வளோ ஈஸியாக பேசுவாங்க, பேசுகிற திறமை இருக்குது. ஏதாவது எங்கேயா பார்ட்டி டூர் போனால் அவங்க தான் முதலாக போகிறது. அங்கே என்னதுமே இந்த அட்மாஸ்பியர் மெயின்டைன் பண்ணுறது எக்ஸ்ட்ரோவர்ட்ஸு. இன்ட்ரோவர்ட்ஸ்னால் வீட்டுக்குள்ளேயே வந்து யாராவது கெஸ்ட்டு வந்து எப்படின்னு கேட்டால் தலையை மட்டும் ஆட்டு ரூம்குள்ளே போய் ஒழிஞ்சிப்பாங்க. ரொம்ப ஷை பர்சனாலிட்டி அவங்க வந்து இன்ட்ரோவர்ட்ஸ். எல்லாருக்கும் இன்ட்ரோவர்ட்டும் இருப்பாங்க, எக்ஸ்ட்ரோவர்ட்டும் ஒரே உடம்புல 2 பேர் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. 2 கேரக்டரிஸ்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ பர்சனாலிட்டியை வந்து பருவங்களை சொல்கிறாங்க. இப்போ ரஜினி பாட்டில் வரும் பாருங்க, 8 மனுஷ வாழ்க்கை இப்படி பிரிச்சுக்கொண்ட மாதிரி இதில் 6 விதமாக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபான்ஸினால் முதல் 1 வருஷம், ஒரு குழந்தைய பிறந்து முதல் வருஷம் இன்ஃபான்ஸ் சொல்லுவாங்க. அப்போ வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு பாடி க்ரோத்தும் மென்டல் க்ரோத்தும் இப்போ அதிகமாக இருக்கும், தவிர வேறு சொல்லிடுறதும் இல்லை. அம்மா மேலே டிபெண்டன்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த 1 வருஷம் முடிகிற டைமில் குழந்தை நடக்கவும் ஆரம்பிச்சிடும். அது ஃபஸ்ட்டு. 2வது ப்ரீ ஸ்கூல்லாம் சொன்னால் எல்கேஜி யூகேஜி படிக்கிறது 1 to 5, 2 to 5 சொல்லுவாங்க. அந்த ஏஜில் என்னென்னா பிரெயின் வந்து கொஞ்சம் வேகமாக வளர ஆரம்பிக்கும். அப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸில் வந்து பிரெயின் டெவலப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் வந்து என்ன சொல்கிறது, கதை கேட்க பிடிக்கும், இருட்டுனா பயம் வரும், அப்போ அவங்க பாஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ தான் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அது வந்து ப்ரீ ஸ்கூல். 2வது ஸ்கூல் ஏஜ்னால் 5 to 15 சொல்கிறாங்க. நம்ம படிக்கிற டைம் அது 5 to 15. அந்த டைம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 8 வயசு பையனுக்கு வந்து ஒரு அடல்ட்டோட பிரெயின் எந்த சைஸ் இருக்கோ அந்த சைஸ் அப்பயே வந்துடும் சொல்கிறாங்க. அந்த டைமில் வந்து அந்த டைமில் பிரிவு என்னென்னா அப்போ தான் கொஞ்சமாக பேரண்ட்ஸ் விட்டு லைட்டாக விலக ஆரம்பித்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அதிகம் மிங்கிள் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த ஏஜ் வந்து ஸ்கூல் ஏஜ் சொல்லுவாங்க. அடுத்து அடலசன்ஸ்னால் நீங்கள் சின்ன குழந்தைன்னு சொல்லி தள்ளி விட முடியாது, பெரியவன்னு சொல்ல முடியாது, 2ஆம் கட்ட வயசுன்னு சொல்லுவாங்க. அது டீனேஜ் வயசுன்னு. அந்த அடலசன்ஸ் நார்மலாக என்ன பண்ணுவாங்க, ரொமான்ஸ் பக்கம் போவாங்க, பெற்றவங்க சொன்ன பேச்சை கேட்கவே மாட்டாங்க. அதாவது ஒரு ரெபல் ஃபேஸ் சொல்லுவாங்க, என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுகிற ஏஜ். அது வந்து அடலசன்ஸ். அந்த அடலசன்ஸ் நம்ம வளர்ந்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து குழந்தையும் சொல்ல முடியாது, பெரியவங்க சொன்னனால இப்போ கொஞ்சம் டெவலப்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ சொசைட்டிக்கு நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குது அப்படின்றத லைட்டாக புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிற வயசு. அடுத்து அடல்ட்னா பெரியவங்க ஆகிட்டோம்னு அர்த்தம். பெரியவங்கன்னா உடல் ரீதியாக மன ரீதியாக ஃபுல்லாக டெவலப் ஆகிட்டோம், சொசைட்டிக்கு நம்ம ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருக்குன்றது அடல்ட்ஸ். கடைசியாக ஓல்ட் ஏஜ் வந்து இதுக்கும் வந்து ஒரு ஏஜும் சொல்ல முடியாது. ஏன்னா சில பேர் வந்து ஓல்ட் ஏஜ் வந்து கொடுக்குற ஓல்டேஜோடைய கேரக்டர் என்னென்னா முதல்ல உடம்பு வீக் ஆகும், அடுத்து சென்சரி ஆர்கன்ஸ், கண்ணு சரியாக தெரியாது, கால் சரியாக கேட்காது, இதெல்லாம் வீக் ஆகும். இது வந்து ஜென்ரலாக கொடுக்குறது. ஏன்னா இப்போது சினிமாவில் மொட்டை ராஜன் பார்த்தீங்கன்னா இப்போயே 6 பேக் வச்சுருப்பார். அவருக்கு 60 வயசு ஆகுது, 60 மேலே ஆகுது, 6 பேக்கு ஃபிட்டான பாடி இருப்பார். இது ஒரு ஜென்ரலாக கொடுத்துருக்கு தான் பாடிக்கு. அடுத்து ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க, கேரக்டர் அண்ட் வில்லுக்கு பல அர்த்தம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. வில்லுன்னா அந்த வீல் எழுதுவாங்களே அதுவும் வில்லுன்னு தான் சொல்லுவாங்க. வில்லுக்கு ஆசை இருக்குது, ஆசை விருப்பத்துக்கும் வில்லு தான் சொல்லுவாங்க. இங்கே கொடுத்துருக்க வில்லு வந்து டிட்டர்மினேஷன், எவ்வளோ உறுதியாக இருக்குது அந்த டிட்டர்மினேஷன். 2வது கேரக்டர் கொடுத்துருக்காங்க. கேரக்டர்னால் மாரல் வேர்ட் சொல்லுவாங்க. இப்போ ஆத்திச்சூடில் ஆரம்பிப்பாங்க பாருங்கள், அறம் செய்ய விரும்பு, நல்ல விஷயத்தெல்லாம் பண்ணுறது சொல்கிறீங்களா, நீங்கள் நல்ல விஷயம் எவ்வளோ பண்ணுறீங்களோ அது வந்து ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க, அதுதான் வந்து கேரக்டர் சொல்கிறாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக எதுவும் போனதில்லை. அடுத்து இன்டெலிஜென்ஸ்னால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் புத்தி கூர்மை, புத்திசாலித்தனம் அப்படின்னு இருக்குது. அதுக்கு தனியாக டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு நம்ம ஆட்டிடியூடுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்த மாதிரி இது வந்து ஸ்பெசிஃபிக்காக டெஃபினேஷன் கொடுக்கல. அவங்க ஜென்ரலாக கொடுத்துருக்கணுன்னா பல தரப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னா அதுக்குள்ளே என்ன வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. அது என்ன அர்த்தம்னு கொஞ்சம் பின்னாடி போனால் உங்களுக்கே புரியுற மாதிரி சொல்கிறேன். இந்த இன்டெலிஜென்ஸுக்கு 4 சொல்லியிருக்காங்க, பர்சீவிங், நோயிங், ரீசனிங், ரிமெம்பரிங். இது எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் ஒரு கேஸ் ஷீட்டை பார்க்குறீங்க. இந்த ஃபஸ்ட்டு வந்து பர்சீவிங்னா பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு வந்து பர்சீவ் வந்து பார்க்குறது. 2வது நோயிங். இப்போ நீங்கள் அதில் என்ன எழுதிருப்பீங்க, ரெஸ்பிரேஷன், SpO2, பல்ஸ் ரேட்டு, பிபி, டெம்பரேச்சர் எழுதிருக்கீங்க. நீங்கள் எழுதிருக்கீங்க, அது என்னென்னு உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் பார்க்குறதே வேஸ்ட்டு. நோவிங்னா தெரிஞ்சிருக்கணும், அதான் தெரிஞ்சுக்கணும். அடுத்து ரீசனிங்னா நம்ம கேஷீட்டில் பல விஷயம் எழுதிருப்போம், நம்ம டேப்லெட்ஸ் எழுதிருப்போம், இதெல்லாம் எழுதிருப்போம், அதெல்லாம் பார்த்து ரீசன் பண்ணணும், ஆராயணும். இது ஏன் இப்படி இருக்குது, இப்படி ஏன் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆராயணும். அது ரீசனிங். 4வது ரிமெம்பரிங். இது முக்கியம், ஞாபகம் வச்சுக்கணும் என்ன பார்த்தோம். அந்த ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் நோவிங், ரீசனிங் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இதான் 4 சொல்லியிருக்காங்க. இது ஏன் சொல்லியிருக்காங்கன்னா நர்ஸுங்களுக்கு புத்தி கூர்மை அவசியம் சொல்லியிருக்காங்க.
ஏன்னா பேஷண்ட்டோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறைய பார்க்கணும், அடுத்து என்ன பண்ணணுன்றது அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்டெலிஜென்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. சில பேர் இதில் சில என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டெலிஜென்ஸ்ன்றது புத்திகுணம் வந்து பரம்பரையாக வருது. இப்போ சில ஃபேமிலி பார்த்தோன்னா அப்பா ஜட்ஜாக இருப்பார், இவர் வக்கீலாக இருப்பார், அவர் டாக்டராக இருப்பார், அதெல்லாம் பரம்பரை ஹெரிடிட்டியாக வருதுன்னு அப்படி சொல்கிறாங்க. சிலது வந்து நீங்கள் வாழ்கிற சூழ்நிலையை வந்து இன்டெலிஜென்ஸை மாற்ற சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க எக்ஸாம்பிள் எதுவும் சரியாக கொடுக்கல. இன்டெலிஜென்ஸ் வந்து 2 விதமாக கொடுத்துருக்காங்க. ஒன்று ஜென்ரல்னால் சாதாரண விஷயத்தை நம்ம சமாளிக்கிறது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் போதும். ஆனால் சில பேர் வந்து மியூசிக்கில் நல்லா ஏறாங்க மாதிரி போவாங்க, அதுக்கெலாம் வந்து ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் போயிடும். இப்போ இன்டெலிஜென்ஸ் பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அது வந்து ஒரு மதிப்பு கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. நீ புத்திசாலியாக இருக்க, ஆனால் ஒரு மதிப்பு கொடுக்குன்னா என்ன எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, நான் 1896 பென்னட் அண்ட் சைமன் வந்து மென்டல் ஏஜ், மூளையோட வயசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் உருவாக்குறாங்க. அது என்னென்னா, இயர் பை வயசாக டெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போது நீங்கள் ஒரு ஃபஸ்ட் இயர் கிளியர் பண்ணிட்டீங்களா, செகண்ட் இயர் கிளியர் பண்ணிட்டீங்களா, போயிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் 5 கிளியர் பண்ணிட்டீங்க, 5 வயசு வரைக்கும் முடிச்சிட்டிங்க அந்த டெஸ்ட்டில். ஆனால் 6 வயசு போகும்போது உங்களை கிளியர் பண்ண முடியல. அப்போ உங்கள் லிமிட் வந்து 5, அதனால உங்கள் மென்டல் ஏஜ் 5ன்னு சொல்லிட்டாங்க. இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. மென்டல் ஏஜ் 5ன்னு சொன்னாங்க தவிர, இது இப்போதைக்கு இருக்க கெப்பாசிட்டி, ஆனால் இது டல்லாக இருக்காங்களா பிரைட்டாக இருக்காங்கன்னு சொல்ல முடியல. ஏன்னா இப்போ 5ன்னு சொல்லிட்டேன். இப்போ ஒரு 5 வயசு பையன் 5 எக்ஸாம் எழுதி மென்டல் 5ன்னா ஓகே கரெக்டாக இருக்குது. ஒரு 3 வயசு பையனாக இருந்தால் பிரில்லியன்ட்டு சொல்லலாம், ஆனால் 7-10 வயசுனா டல்லுன்னு சொல்லலாம். அந்த இதெல்லாம் இல்லாதனால அப்புறம் தான் ஒன்று கண்டுபிடிச்சாங்க, இன்டெலிஜென்ட் கோஷன். இது உங்களுக்கு பழக்கப்பட்ட ஒன்று, ஐக்யூன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐக்யூ டெஸ்ட் எடுக்கிறது அதான் விஷயம். இப்போ என்னென்னா, ஐக்யூக்கு வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐக்யூ இஸ் பை மென்டல் ஏஜ் பை க்ரோனாலஜிக்கல் ஏஜ் இன்ட்டு 100. நான் சொன்னேன் இல்லையா, வெறும் மென்டல் ஏஜ் போட்டால் ஒன்றும் தெரியாது. அதனால தான் கீழே க்ரோனாலஜிக்கல் ஏஜ்னால் அவனோட சொந்த வயசு என்ன. இப்போது 5 வயசு பையன் 5 வயசுக்கான டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டா, இங்கேயும் 5 வரும், இங்கேயும் 5 வரும், கேன்சல் ஆகிடும், 100 வரும். ஐக்யூ வந்து 100. இப்போ ஐக்யூவுக்கு வந்து இங்கே இது கொடுத்துருக்காங்க, அளவு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நார்மல் வந்து 90 to 109 அது வரைக்கும் இருக்கிறது நார்மல் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 வயசு பையன் 5 வயசு சம்மந்தமான எக்ஸாமில் டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டான்னா நார்மல் ஐக்யூ. அதுவே ஒரு 3 வயசு பையனா 5/3 4 வயசு போட்டால் 5/4னா 125 வரும் ஐக்யூ. 125னா பார்த்தீங்கன்னா வெரி சுப்பீரியர், ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லலாம். அதே ஒரு 10ன்னு போட்டிங்கன்னா 5/10னா 50 தான் வரும். 50னா முட்டாள் வந்துடும், மோரான். ஒரு லிஸ்ட்டு இருக்குது, அதை நோட் பண்ணிக்கங்க அப்புறமா. இதில் சொல்கிற விஷயம் என்னென்னா, பேஷண்ட்டுக்கு ஐக்யூ அதிகமாக இருந்தால் நர்ஸுங்களுக்கு பிரச்சனை சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் சமாளிக்க முடியாது அவங்கள, அவங்க எல்லாத்தையும் கேள்வி கேட்க முடியாது. நீங்கள் சொதப்பினா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் அவங்க கேள்வி நம்ம பதில் சொல்ல முடியாது. அது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயந்தான். இது எப்போல்லாம் டேமேஜ், ஏதாவது பிரெயின் டேமேஜோ இல்லை டியூபரோ ஆச்சுன்னா இந்த ஐக்யூ வந்து குறையன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இப்போ எதுக்கு இந்த ஐக்யூ டெஸ்ட் எதுக்கு எடுக்கிறாங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் சிலதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்கன்னா அவங்க தனியாக வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்தால் வந்து அவங்க யூஸ் ஆகும், வருங்காலத்துக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக போகலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லேர்னிங்னா படிக்கிறதுன்னு இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா கற்றுக்கிறதுன்னு அர்த்தம். லேர்னிங்கிறது இது வந்து நம்ம வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் லேர்னிங் தேவை. ரெண்டாவது நம்ம வாழ்க்கையை இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் லேர்னிங் தேவை. ஏன்னா இப்போ முதல்ல ஒரு இடத்துக்கு முன்னாடி நடந்து தான் போனோம், இப்போ வந்து ஜாலியாக ஸ்கூட்டியில் போகிறோம். அதுக்கெலாம் லேர்னிங் ரொம்ப அவசியம் தேவைப்படுது. இந்த லேர்னிங்க்கு வந்து நார்மலாக வந்து புத்திசாலித்தனம் அதிகமாக தேவைப்படுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது மோட்டிவேஷன். ஒரு விஷயம் கற்றுக்கணுன்னா ஒரு மோட்டிவேஷன் தேவை, அதுக்கு ஒரு தேவை, அது வந்து தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னா, நீங்கள் கற்றுக்கிறத எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட் எப்போ போல் இன்டெலிஜென்ஸ். நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக இருந்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஈஸியாக கற்றுக்க முடியும். கொஞ்சம் வீக்காக இருந்தீங்கன்னா கற்றுக்க கொஞ்சம் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லலாம். அடுத்து வயசு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன் இல்லையா, நீங்கள் பிரெயின் வந்து சின்ன வயசில் சீக்கிரம் டெவலப் ஆகும், கொஞ்சம் அது ஒரு லிமிட் வந்துடும். இப்போ நீங்கள் இப்போது கற்றுக்கிறது எப்படின்னா, இப்படி ஒரு கர்வ் மாதிரி சொல்லுவாங்க, இப்படி ஒரு கர்வ் மாதிரி போகும். கற்றுக்கிற லெவல் வந்து இது 20 to 25 ஏஜ் வரும்போது இங்கே ஒரு டாப் அது அதிகபட்சம் வந்துடும். இப்போ 30 ஆனவுடனே சரன்னு இறங்கிடும். படிக்கிற இந்த நம்ம கற்றுக்கிறவுடைய திறமை வந்து குறைஞ்சிடும் சொல்கிறாங்க. அடுத்து லேர்னிங் சிச்சுவேஷன். இப்போ வந்து இந்த கிராமத்துலாம் பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர் ஒரு போர்டு வச்சுருப்பார் வெளியே, அந்த போர்டில் எழுதி தான் படிப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அட்வான்ஸ் ஆகிட்டாங்க, ப்ரொஜெக்டர்லாம் போட்டு அனிமேஷன்லாம் போட்டு கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்கள் கற்றுக்கிற விதத்துலேயும் நம்ம வந்து சேஞ்ச் ஆகும் சொல்கிறாங்க. அடுத்து மோட்டிவேஷன் சொன்னது சொன்னதுக்கு முன்னாடி என்ன தேவையோ அதுக்கேற்ற மோட்டிவேஷன் வந்து அதுவும் நம்ம கற்றுக்கிறத அஃபெக்ட் பண்ணும். கடைசியாக ஃபிசிக்கல் ஹெல்த் கொடுத்துருக்காங்க. இதில் கொஞ்சம் என்னென்னா, ஃபிசிக்கலாக டெவலப் அதாவது காது கேட்காதவங்க, கண்ணு தெரியாதவங்க, இவங்களாம் வந்து கற்றுக்கவே முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. பட் இப்போ கண்ணு தெரியாதவங்களும் படிக்கலாம், தெரியுங்களா உங்களுக்கு? அந்த பிரெயில் சவுண்டு கொடுத்துருக்காங்க, தடையே பார்த்தே கற்றுப்பாங்க. அதே மாதிரி இப்போ காது கேட்காத நியூஸ் சேனலில் கூட பார்த்திங்கன்னா தனியாக ஒரு இது போட்டு கட்டம் போட்டு அதை வந்து தனியாக வந்து ஆக்ஷன்லாம் காட்டுவாங்க. ஸோ அவங்களும் கற்றுக்கலாம். கடைசியாக மென்டல் ஹெல்த்.
இங்கே வந்து வரியாக இருந்தீங்கன்னா கற்றுக்க முடியாது. ஏதாவது டென்ஷன் ஆங்ஸைட்டி இருந்தால் கற்றுக்கிறதுல பிரச்சனை இருக்கும். லேர்னிங்கில் 3 வகைப்படும் சொல்கிறாங்க. வந்து காக்னேட்டிவ் நாலேஜ் பேஸு, ரெண்டாவது அஃபெக்டிவ் இல்லை ஆட்டிடியூட், சைக்கோமோட்டர். இது வந்து அவங்க ஸ்பெசிஃபிக் டெஃபினேஷன் கொடுக்கல, வெறும் டைட்டில் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. இந்த சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பல எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்படிலாம் கற்றுக்குதுன்னு சொல்லிட்டு. அதில் வந்து சில எப்படிலாம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ். இது ஒரு பழைய எக்ஸ்பெரிமெண்ட், இது பாவ்லோ எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணார்னா ஒரு நாய் வச்சுருப்பாரு. அந்த நாய்க்கு வந்து சாப்பாடு கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு பெல் அடிப்பார். பெல் அடிச்சுட்டு அது சாப்பாடு கொடுப்பாரு, அது சாப்பிட்டு போயிடும். அடுத்த வாட்டியும் பெல் அடிப்பார், அடுத்த வேலை கொடுக்குறது. அப்பயும் அதே மாதிரி சாப்பாடு வச்சாலும் சாப்பிட்டு போகும். இது போக போக அடுத்த வாட்டி ஒரு சில டைம் போன பிறகு எக்ஸ்பிளைன் முடியும் போது வெறும் பெல் அடித்தாலே, சாப்பாடு வைக்காமே பெல் அடித்தாலே அந்த நாயோட நாக்கிலேயும் ஜொல் ஊற்ற ஆரம்பிச்சிச்சான். அதுக்கு நாய்க்கு பழகிட்டாங்க என்னென்னு, பெல் அடித்தாலே எனக்கு சோறு போட்டுருவாங்க, மணி அடித்தா சோறு மாமியார் எடுக்க சொல்கிற மாதிரி தான். அது வந்து கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ். ரெண்டாவது ட்ரையல் அண்ட் எரர். இது வந்து ஈஸியாக சொல்கிற விஷயம் என்னென்னா, ட்ரையல்னால் முயற்சி, எரர்னால் தப்பு. இது வந்து சமையல் கற்றுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியும் உப்பால் எந்த அளவுக்கு போடணும்னு தெரியாது, காரம் எவ்வளோ போடணும்னு தெரியாது, எண்ணெய் எவ்வளோ ஊற்றணும்னு தெரியாது, எவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கணும் அது கூட தெரியாது. இதெல்லாம் எப்படி தப்பு பண்ணி தான் கற்றுப்பாங்க. இது வந்து ட்ரையல் அண்ட் எரரில் வரும். ரெண்டாவது லேர்னிங் பை அப்சர்வேஷன் இமிட்டேஷன். அப்சர்வேஷன்னா பார்க்குறது. இப்போ நார்மலாக சொல்கிறது வந்து குழந்தைங்களுக்கு சொல்லுவாங்க. குழந்தைங்க வந்து அப்பா அம்மா எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை தான் பார்த்து வளருவாங்க. சில வீட்டில் சொல்லுவாங்க, உங்களுக்கு சண்டை வந்தால் கூட குழந்தைங்க முன்னாடி போடாதீங்க, அது குழந்தைங்க அஃபெக்ட் ஆகும். ஏன்னா எல்லாத்தையும் குழந்தைங்க கவனிக்கும், அதை வந்து ஃபாலோ பண்ணும், இமிட்டேட்டும் பண்ணும். இமிட்டேட்னா இப்போ அப்பா ஷேவிங் பண்ணுறன்னு பார்க்குறாரா, அதுவும் ஒரு சின்ன மிஷின் வச்சு இப்படி பண்ணி காட்டும். இமிட்டேஷன் அப்படின்னு கற்றுக்கிறது அது குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறது. அது இப்போ இங்கே ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, ஹிப்போக்ரட்டிஸ். அவர் தான் ஃபாதர் ஆஃப் மெடிசன்னு. இவர் வந்து ரொம்ப பழசு, 2000 வருஷத்துக்கு பழைய, அது 490 BC அந்த மாதிரி சொல்கிறாங்க. அவர் தான் ஃபாதர் ஆஃப் மெடிசன். என்னன்னா அந்த டைமில் வந்து எதாவது நோய் வந்துச்சுன்னா அது நோயின்னு சொல்ல மாட்டாங்க, கடவுளுக்கு மேலே கோபமாக இருக்கார். அப்போ வந்து சூப்பர்ஸ்டிஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது. கடவுளுக்கு கோபமாக இருக்குன்னா அவங்க டாக்டரை பார்க்க மாட்டாங்க, ஒரு ப்ரீஸ்ட்டை போய் பார்ப்பாங்க, சாமியாரை பார்த்து என்ன பண்ணால் இதெல்லாம் சரி அவங்க சொல்லி அவங்க வந்து யோசிப்பாங்க. இவர் என்ன சொன்னார்னா அப்படிலாம் இல்லை. ரெண்டாவது விஷயம் அது சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க வந்து ஒரு பாடியை வந்து தனித்தனி ஆட்டாக பார்த்தாங்க, தலை தனியாக ஹார்ட் தனியாக அப்படி பார்த்தாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து எங்கே அடிப்பாட்டால் ரியாக்ஷன் வந்து எங்கே வேணாலும் வருதுன்னு சொல்கிறார் சார், கிளாஸ் நடத்துறது இல்லையா. அப்போ வந்து அப்படி பார்க்கல, தனித்தனி பாடி பார்ட்ஸாக பார்த்தாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா அப்சர்வேஷன் பண்ணணும், அப்சர்வேஷன் பண்ணி பார்த்ததில் இந்த சூப்பர்ஸ்டிஷன்லாம் இல்லை, இது வந்து உடலில் ஏதோ பிரச்சனை இருக்குது. சிம்டம்ஸ் என்ன காட்டுது, சிம்டம்ஸ்னால் தெரியும், அறிகுறி சொல்லுவாங்க. இந்த அறிகுறி என்ன காட்டுதோ அதை வச்சு தான் என்ன பிரச்சனை சொல்கிறது பார்க்கணும், அது வந்து அப்சர்வேஷன். ரெண்டாவது லேர்னிங் பை டூயிங். நீங்கள் பண்ணுறது இப்போது பேண்டேஜ் ஊற்றுறதா, வாட்டர் பாத் கொடுக்குறதா, அந்த மாதிரி ஸ்பாஞ்ச் பாத் கொடுக்கலாம் வந்து நீங்கள் செய்ய தான் கற்றுக்கிங்க, அது லேர்னிங் பை டூயிங். அடுத்து வந்து லேர்னிங் பை ரிமெம்பரிங். இது ஈஸியாக பண்ணுறது. நீங்கள் எக்ஸாம் பண்ணுறதா மக்கப் பண்ணுறீங்களே, புரியலையா மக்கப் பண்ணுறது, அது வந்து லேர்ன் பை ரிமெம்பரிங். லாஸ்ட்டாக இன்சைட். இது வந்து ஒரு தனித்துவமானது. நீங்கள் எதாவது பிரச்சனை வருது, பட் உங்களுக்கு அதை பற்றி முன்னாடி தெரியாது, இருந்தாலும் உங்களுடைய பழைய எக்ஸ்பீரியன்ஸில் உங்கள் மைண்டில் இருக்கும், அதை வச்சு நீங்களே அனலைஸ் பண்ணி இதுதான் கரெக்டாக இருக்கும். மோஸ்ட்லி டாக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுங்க இந்த இன்சைட்லாம். இப்போதைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் எங்கள் கிளாஸை. நெக்ஸ்ட் கிளாஸில் அப்சர்வேஷன் திங்கிங்கில் பார்த்தா, நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு அடுத்த கிளாஸ் சோஷியாலஜி ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ சிஸ்டர்ஸ்.